ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு 9 ஷாக்ஸ் தட் விஜய் கிவ். அதாவது யாருமே இதை நினைச்சு பார்க்கல, பட் ஆனா விஜய் எல்லாரையும் பயங்கரமா ஷாக் பண்ணிட்டாரு. அந்த மாதிரியான 9 விஷயங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க. நம்பர் 1, என்னதான் நம்ம சமூக நீதி அது இதுன்னு பேசினாலும் தமிழ்நாட்டுல ஹிஸ்டாரிக்கலி காஸ்ட் பேஸ்டு பாலிடிக்ஸ் தான் நிறைய நடந்திருக்கு. காஸ்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸ் அஸ் இன் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சொல்றேன். இந்த பர்டிகுலர் காஸ்ட் பீப்புள் இங்க நிப்பாட்டினா டெஃபினட்டா அவங்க வின் ஆயிருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் எப்பவுமே நடந்திருக்கு. பட் ஆனா டிவிகே அண்ட் விஜய் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரேண்டமா நிறுத்தியே நிறைய சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது அவர் ஃபேண்டமால ஜெயிச்சாரு, கேண்டிடேட் யாருன்னே பார்க்காம ஓட்டு போட்டாங்க, எல்லாத்தையும் தாண்டி மக்கள் கேஸ்ட் பார்க்காம ஓட்டு போட்டிருக்காங்க. அது மத்த பார்ட்டிஸுக்கு கண்டிப்பா செம ஷாக்கிங்கா இருக்கும். ஏன்னா இத்தனை எலெக்ஷனுக்கு அவங்க ஃபாலோ பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியை இனிமே ஃபாலோ பண்ண முடியாது. அதை ஃபாலோ பண்ணாமையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கறத ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்பர் 2, மணி. காசுக்கு ஓட்டு. எவ்வளோ ரைட்ஸ், எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்னெல்லாம் இருந்தாலுமே காசு நிறைய கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, வாங்கிட்டு தான் இருந்தாங்க. வாங்கிட்டு அதுக்கு உண்மையா ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க போன எலெக்ஷன் வரைக்கும். பட் இந்த எலெக்ஷன்ல அதுவும் எல்லாருக்கும் செம ஷாக்கிங். மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒருத்தன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி ஓட்டுக்கு காசு கொடுக்கறதோ வாங்குறதோ ரொம்ப தப்பு தான். பட் இங்க விஷயம் அது இல்ல, காசு கொடுக்காமலே என்னால ஜெயிக்க முடியும்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அகைன் அதுவும் அடுத்த எலெக்ஷன்ல அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஃபாலோ பண்ண முடியாது ஆப்போசிஷன்ஸால. நம்பர் 3, லெகசி. இந்த கட்சிக்கெல்லாம் ஒரு லெகசி இருக்கு, ஃபேமிலிஸ் இருக்காங்க, காலங்காலமா அவங்க பாலிடிக்ஸ் பண்றவங்க, பாலிடிக்ஸ்லயே ஊர்னவங்க. விஜய்க்கு என்ன தெரியும், விஜய்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் பிரேக் பண்ணியும் அவர் வின் பண்ணியிருக்காரு. பெரிய லெகசி இல்ல, பெரிய அனுபவம் இல்ல, ஆனாலும் ஜெயிச்சு எல்லாரையும் ஷாக் பண்ணியிருக்காரு. நம்பர் 4, சினிமா பாலிடிக்ஸ் டெம்ப்ளேட். அதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் வந்து சினிமால இருந்து வர முடியாது, ஆளானப்பட்ட ரஜினி கமலாலேயே வர முடியல, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் விஜய் ஒன்னும் எம்ஜிஆர் கிடையாது. எம்ஜிஆர் வந்துட்டு அரசியல்லே இருந்து சினிமாவோட ஃபேண்டம் யூஸ் பண்ணி உள்ள வந்து ஜெயிச்சவர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் நானுமே அந்த மாதிரி தான் நம்பிட்டு இருந்தேன். நானுமே ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். பட் அதெல்லாத்தையும் முறியடிச்சு பயங்கரமான ஒரு ஷாக் கொடுத்தாரு. அப்பெல்லாம் கிடையாது, கரெக்டான டைம்ல கரெக்டா அடிச்சா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 5, எப்பவுமே தமிழ்நாட்டுல வந்து ஒரே பார்ட்டியை 2 டைம் கண்டினியூஸா மோஸ்ட்லி ஆட்சி பண்ண விடவே மாட்டாங்க, மாத்தி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கட்சி மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆனா அந்த கட்சி, அந்த கட்சி மேல ஃப்ரஸ்ட்ரேட் ஆனா இந்த கட்சி, இப்படிதான் எப்பவும் போயிட்டு இருக்கும். இந்த வருஷமும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஓகே ரூலிங் பார்ட்டி மேல ரொம்ப அதிருப்தியா இருக்கு, ஏடிஎம்கே தான் வருவாங்க, மேபி விஜய் ஒரு 10 சீட் ஜெயிச்சு ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி வச்சா அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அது பயங்கரமா உடைச்சு எல்லாருக்கும் பயங்கர ஷாக் கொடுத்து அவர் தனியாவே எவ்வளவு பெரிய மெஜாரிட்டி வாங்கியிருக்காரு. இப்ப மத்த கட்சிங்க நினைச்சாதான் இவர் கூட சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சுக்கலாம். நம்பர் 6, பிளைண்ட் லாயல்டி. விஜய் எல்லாம் நியூ என்ட்ரி, டிஎம்கே ஏடிஎம்கே காலங்காலமா பிளைண்டா லாயலா இருக்கிற எக்கச்சக்க பேர் இருக்காங்க. விஜயால அவ்வளோ ஈஸியா அந்த ஓட்டெல்லாம் வாங்கிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் படம் ஹிட் ஆகி ஃபேமிலி ஆடியன்ஸ் ரிப்பீட்டடா வர்ற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டுல இருந்த சின்ன சின்ன பசங்க அவங்க அம்மா அப்பாவை பயங்கரமா மண்டையை கழுவி நீங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி டோட்டலா சீனே மாத்திட்டாங்க. 2 பார்ட்டிக்குமே எப்பயும் ரெகுலரா லாயலா கிடைக்க வேண்டிய ஓட்டே கிடைக்காம இருந்தது டெஃபினட்டா செம்ம ஷாக்கிங்கா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு பயங்கரமான ஒரு பிளானோட வருவாங்க நினைக்கிறேன். நம்பர் 7, ஓட் பர்சன்டேஜ். கிட்டத்தட்ட 83% ஆஃப் ஓட்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எந்த எலெக்ஷனும் இல்லாத விட ரொம்ப அதிகம். ஃபாரின்ல இருந்து வந்தெல்லாம் போட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு ஹிஸ்டரியிலேயே உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம். சிவகங்கை திருப்பத்தூர்ல ஒரு ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அங்க நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ், யூத்ஸ பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் பண்ண வச்சு செம்ம ஷாக் கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். நம்பர் 8, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எப்படி இருக்கும்னா, அவங்க ஃபேமிலி யாருக்கு போட்டாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களும் போற மாதிரி இருக்கும். உனக்கு என்ன தெரியும், ஒழுங்கா சொல்றத போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. பட் இந்த டைம் அது அப்படியே டோட்டலி ரிவர்ஸ்ல நடந்திருக்கு. எல்லா 18 இயர்ஸ் ஓல்ட் கிராஸ் ஆனவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இண்டிபெண்டா டிசைட் பண்ணிருக்காங்க. இண்டிபெண்டா டிசைட் பண்ணது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால நிறைய ப்ரூஃபோட நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் காமிச்சு நான் இந்த பார்ட்டிக்கு தான் போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இருந்திருக்காங்க. அதனால ஓல்டு ஸ்ட்ராட்டஜிஸ் எதுவுமே டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேத்துக்குமே ஒர்க் அவுட்டே ஆகல. விஜய் பார்ட்டி வந்து பயங்கரமா அவங்களுக்கு ஷாக் கொடுத்திருக்காங்க. நம்பர் 9, அவருக்கு கூட்டம் சேர்றப்போ எல்லாம் எல்லாருமே இது சினிமா கூட்டம், சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, நிறைய பார்த்துட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் மாறிச்சு. அது ஜஸ்ட் சினிமா கூட்டம் கிடையாது, சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது, நிஜமாவே அன்பால வந்த கூட்டம் தான் போல. ஜஸ்ட் வந்து பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க சின்னத்துக்கே ஓட்டும் பண்ணி எல்லாரையும் வாய புழக்க வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எம்ஜிஆரை விட என்ன பெரிய க்ரௌட் வந்துருச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எம்ஜிஆரை விட அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு இன்னைக்கு. சோ இதான் 9 ஷாக்ஸ் விஜய் கேவ் எவ்ரிவன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வேற யாராவது என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட்.
இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.